ஹை ஃப்ரெண்ட்ஸ். ரீடிங் புக்ஸ், அதாவது புக்ஸ் வாசிக்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல பழக்கம். அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நமக்கு பிடிச்ச நல்ல புக்கு எங்கே இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி படிங்க. அதில் வந்து ஒரு சந்தோஷமே இருக்குது. நம்மளில் பல பேர் அது மாதிரி இல்லை, சில பேர் அப்படி இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், புக்கை எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி படிக்கணும். ஆனால் 2 நிமிஷம் படிக்கணும், 3ஆவது நிமிஷம் அதாவது புக்கை மூடி வச்சுக்கணும். அது என்ன காரணம்னா, நமக்கு வந்து அந்த பழக்கம் இல்லாதனால நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன், அந்த பழக்கத்துக்கான சொல்கிறேன். நம்மளால் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுதா? அது எப்போதுமே கையிலேயே வச்சுட்டு இருக்கோம். அது தூங்கும் போதும் பார்க்குறோம், எந்திக்கும் போதும் பார்க்குறோம். அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் அதை பார்த்துட்டே இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பசங்க கையில் அதை கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னா, அவங்களுக்கு அது வந்து கண்டினியூஸாக, அதாவது நீங்கள் வந்து அதை மொபைல் ஃபோன் வந்து நான் வந்து வைக்கிறதுனால நம்மளுக்கு தப்புன்னு சொல்ல, அதை வந்து நம்ம பேசுறதுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் மீறி நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லா விஷயமும் அதில் பார்க்கறதுனால நம்மளுடைய நேரத்தை வீணாக்கி, நம்மளை மந்தமாக்கி ஒரே இடத்துல வந்து அதை வந்து உட்கார வச்சிருது. ஸோ நம்ம முன்னாடி இருந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது அது ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. என்ன காரணம்? நல்ல விஷயத்துக்காண்டி தேடி போனாங்க. அது எப்படின்னா, அவங்க ஒரு பேப்பர் படிக்கணும்னா கூட வந்து வெளியே ஒரு கடையில் போய் தான் படிப்பாங்க. புக்ஸ் படிக்கணும்னா லைப்ரரி போவாங்க. இதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கு வந்து தேடி போய் படித்தாங்க. அது நல்ல விஷயத்துக்கு வந்து தேடி போய் எல்லாமே பண்ணாங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைல் ஃபோன்லேயே இருக்கிறனால தட்டினா போதுமே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அது என்னென்னா, அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு கேடை உண்டாக்கி நம்மளை சோம்பேறியாக்கி உள்ள வச்சிருது. சோம்பேறியாக்கி ஆரோக்கியத்துக்கு கேடை உண்டாக்கிது. ஸோ நம்ம வளர்கிற பசங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு புக்கை படிக்க வைங்க, அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க வைங்க. அதாவது நீங்கள் புக்ஸ் படிக்க வந்து என்ன புக்காக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்க, நமக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்க, நமக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, அது பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, குர்ஆனாக இருந்தாலும் சரி, தினமும் 1 ஹவர் அதை வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருந்து சரி, எங்கே இருந்தாலும் சரி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு பழக்கத்தை வந்து நீங்கள் வந்து ரெகுலர் ஆகணும்னு வச்சிங்கன்னா, அந்த பழக்கத்தை வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. அந்த பழக்கத்தை வந்து உங்களால் பண்ணாமல் இருக்க முடியாது. அதாவது ரெகுலராக பண்ணால் அந்த செயலை வந்து உங்களால் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ அது எந்த பழக்கம் இருந்தாலும் சரி, நம்ம நல்ல பழக்கத்தை வந்து நம்ம வந்து ரெகுலராக பண்ணுவோம். நல்ல செயல்களை வந்து நம்ம பழக்கமாக்கி ரெகுலராக பண்ணுவோம். அதை வந்து நம்ம தினமும் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையை வந்து சிறப்பாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.